ஓகே. சோ வேரியபிள் நேம்ஸ்ல வந்துட்டு நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா 3 மெத்தட் பார்த்தோமா, வேர், லெட், கான்ஸ்ட். இப்ப நினைவு வந்துருக்கும் நினைக்கிறேன். வேர், லெட், கான்ஸ்ட்னு பார்த்தோமா, இந்த 3மே நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் இப்படிதான் நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். வேர்னா என்ன, லெட்னா என்ன, கான்ஸ்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஒன்ஸ் அகைன் அதை ரிப்பீட் பண்றேன். ஓகே. இப்போ வேருக்கும் லெட்டுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. கான்ஸ்ட்னா அது தனி. இப்போ வந்து ஒரு எலமெண்ட்டை நீங்க வந்து அசைன் பண்றீங்க. நான் வந்து நீங்க எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேனே. ஆ இப்போ இங்க லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இருக்கா. ஓகே. இது வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் அப்படிதானே. நீங்க வந்து நான் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு எது எது யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்கேன், லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்கேன். நான் இதை என்ன பண்ணலாம்னா வேர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. வேர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். சோ லெட்டும் வேரும் என்னன்னா, லெட் வந்துட்டு பிளாக் ஸ்கோப்டு, வேர் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு. ஃபங்க்ஷன் ஸ்கோப்டுனா என்ன, பிளாக் ஸ்கோப்டுனா என்னன்னா, இப்ப இங்க வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் அப்படிதானே. ஹோயிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கறது நினைவு இருக்கா. ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு நேம் கொடுப்போம். இந்த பேரண்டசிஸ் யூஸ் பண்ணுவோம். கர்லி பிரேசஸ், ஓபன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ். கடைசியா என்ன பண்ணணும், மெயினா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்படிதான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுவோம். சோ அந்த மாதிரிதான் இங்க வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்போ வேருக்கும் லெட்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், வேர்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு, லெட்னா பிளாக் ஸ்கோப்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்ப நான் இங்க வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்கேன்னா, இதை நான் வந்துட்டு என்ன பண்ணிருந்தேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து டிக்ளேர் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஓகே. இஃப் கண்டிஷன்ங்கிறது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிதானே. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, வழக்கமா அந்த இஃப்குள்ள ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுப்போம். பட் இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ட்ரூ அப்படின்னு கொடுத்துறேன். ட்ரூன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா, அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதான். வழக்கமா என்ன பண்ணுவோம்னா, இஃப்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா நான் இப்ப என்ன பண்றேன்னா, இஃப்க்குள்ள உள்ள நானே ட்ரூன்னு கொடுத்துறதுனால அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னு எடுத்துட்டு அதுக்குள்ள அந்த பிளாக் குள்ள உள்ள அந்த செட் ஆஃப் கோட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதனால நான் இங்க வந்து இஃப் ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஓகே. இப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, வேர்ல ஒரு எலமெண்ட்டை டிக்ளேர் பண்றேன். சோ ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றேன். சோ வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு, இது என்னது, இஃப் பிளாக். ஓகே. இஃப் பிளாக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றேன். இது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு பிளாக் வச்சிருக்கேன். அதான் அந்த இஃப் பிளாக். அந்த இஃப் பிளாக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா, வேரியபிள டிக்ளேர் பண்ணிருக்கேன். டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ கன்சோல் டாட் லாக் எக்ஸ். ஆக்சுவலி இந்த கோட் படி என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் 5 ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. கால் ஆனோன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள போகுது. போனோடனே என்ன ஆகும்னா, நமக்கு கண்டிஷன் செக் பண்ணும். சோ இஃப் ட்ரூன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சோ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும்போது அங்க வந்து நான் வேருக்கு வந்துட்டு எக்ஸ் வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். அதை எதை வச்சு டிக்ளேர் பண்ணிருக்கேன், வேர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்ப கன்சோல் டாட் லாக்ல எனக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா, இப்ப நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போமா. சோ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு 20 அப்படின்னு அவுட்புட் இங்க வந்திருக்கா. சோ நான் என்ன சொன்னேன், வேர்ங்கிறது ஃபங்க்ஷன் ஸ்கோப். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க எங்க ஒரு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு பிளாக்குக்குள்ள தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பிளாக்குக்குள்ள டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஆனா அத நான் எங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அந்த பிளாக்க விட்டு வெளியில தான் நான் வந்துட்டு அந்த எலமெண்ட்ட பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இருந்தாலும் என்ன ஆகுது, அந்த 20 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா வேர்ங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப். நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த பிளாக்ல டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த பிளாக்கோட அவுட் சைட்ல நீங்க கால் பண்ணிருந்தாலும், நான் இதை வந்து எதுக்குள்ள கால் பண்ணிருக்கேன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் நான் அந்த கன்சோல் டாட் லாக்ல எக்ஸ கால் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு என்ன ஆகும், அந்த எக்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அதோட அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இதே இந்த கன்சோல் டாட் லாக நான் இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது பிரிண்ட் ஆகுதான்னு பாப்போமா.
பிரிண்ட் ஆகல. ஏன்னா எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்ஷனுக்குள்ள ஒரு பிளாக்குக்குள்ள தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் வேர்ங்கிறது ஒரு ஃபங்ஷன் ஸ்கோப்டுங்கிறதுனால அந்த ஃபங்ஷனுக்குள்ள எங்க நீங்க அந்த எலமெண்ட்ட கால் பண்ணாலும் அது பிரிண்ட் ஆகும். இப்ப நம்ம பழையபடியே வச்சிடலாம். ஓகே. இப்ப நான் இதுக்கு பதிலா இந்த வேருக்கு பதிலா நான் லெட் யூஸ் பண்றேன். ஓகே. லெட்டுங்கிறத நான் என்ன சொன்னேன்? பிளாக் ஸ்கோப்டுன்னு பார்த்தேன். பிளாக் ஸ்கோப்னா என்ன அர்த்தம்? இந்த பிளாக்குக்குள்ள மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அந்த பிளாக்க தாண்டி நீங்க வெளியில இப்ப லெட் எக்ஸ வந்துட்டு இந்த பிளாக்குக்குள்ள நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அப்போ அந்த பிளாக்க தாண்டி நீங்க அந்த எலமெண்ட்ட கால் பண்ணும்போது அந்த எலமெண்ட் பிரிண்ட் ஆகாது. இங்க எரர் அடிக்கும். இதே அந்த கன்சோல் டாட் லாக வேர்ங்கிறது வந்துட்டு ஃபங்ஷன் ஸ்கோப்புங்கிறதுனால அது வந்துட்டு அந்த ஃபங்ஷன் அந்த பிளாக்க தாண்டியும் அது என்ன பிரிண்ட் ஆச்சு. பட் லெட் வந்துட்டு பிளாக் ஸ்கோப்புங்கிறதுனால அந்த பிளாக்குக்குள்ள மட்டும்தான் அது பிரிண்ட் ஆகும். அதே பிளாக்குக்குள்ளேயே நீங்க அந்த கன்சோல் டாட் லாக போட்டீங்கன்னா அது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இதான் லெட்டுக்கும் வேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது ஃபங்ஷன் ஸ்கோப், அது பிளாக் ஸ்கோப். அதே மாதிரி இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னதுன்னா ரீடிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இங்க லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கேனா, திருப்பியும் நான் என்ன பண்றேன்னா லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு டிக்ளேர் பண்ணா எனக்கு இங்க எரர் அடிக்கும். ஓகே. பட் வேருக்கு அப்படி கிடையாது. இப்ப வேருக்கு எரர் அடிக்குதா? இல்ல. சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்? வேர்ல திருப்பியும் ரீடிக்ளரேஷன் அந்த பிளாக்குக்குள்ளேயே பண்ணிக்கலாம். இதே லெட்டுக்கு வந்துட்டு நீங்க அந்த பிளாக்குக்குள்ளேயே தான் திருப்பியும் ரீடிக்ளேர் பண்ண முடியாது. அந்த பிளாக்குக்கு வெளியில அந்த எக்ஸோட வேல்யூ உங்களால லெட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் இன்சைட் த பிளாக்குக்குள்ளேயே நீங்க திருப்பியும் டிக்ளேர் பண்ணீங்க. லெட் யூஸ் பண்ணி நீங்க திருப்பியும் டிக்ளேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். பட் வேர்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. நீங்க எத்தனை டைம் வேணாலும் அந்த எலமெண்ட்ட ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம். வேற ஒரு எலமெண்டோட வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் பண்ணி அதை ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம். வேர்ல எரர் அடிக்காது, லெட்ல எரர் அடிக்கும். கான்ஸ்ட்னா என்னது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்க கான்ஸ்டன்டா கான்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் 80 தான். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடியிற வரைக்கும் 80 தான். அதோட வேல்யூஸும் உங்களால என்ன பண்ண முடியாது? சேஞ்சே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே? இது மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் ஆல்ரெடி பார்த்ததுதான். ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிருக்கேன், மறந்துருக்குங்கிறதுனால. ஓகே. சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பார்த்திருக்கோம். இது வந்து வேரியபிள டிக்ளேர் பண்றதுக்கு. இந்த கான்செப்ட் முடிச்சுட்டு இதுல லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப் தான் உங்களுக்கு தெரியும் தானே? லோக்கல் ஸ்கோப்னா இப்ப என்னது? இப்ப நம்ம இது வந்துட்டு என்னது? லோக்கல் ஸ்கோப். இப்ப நான் வேற வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன்னா 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா வேறனால என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே இந்த வேற நான் வந்துட்டு இங்க டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியிலயும் நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதானே? where x is equal y is equal to 60 அப்படின்னு நான் இங்க டிக்ளேர் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில நான் இப்ப பிரிண்ட் பண்ண சொன்னாலும் எனக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து குளோபல் ஸ்கோப் இருக்கு. சரி, கன்சோல் டாட் லாக் ஸ்பெல்லிங். ஓகே. சோ இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு குளோபல் ஸ்கோப் இருக்கு. லோக்கல் ஸ்கோப்னா இந்த வேரியபிள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளாக்குக்குள்ள மட்டும் நம்ம டிக்ளேர் பண்றோம்னா அதுக்கு பேரு லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. இத வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் சொல்லிட்டே போறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி பார்த்த டாபிக்னால ரிவைஸ் பண்றதுனால நான் ஸ்பீடா போறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஓகே. அடுத்து டேட்டா டைப்ஸ் பார்த்திருப்போம். டேட்டா டைப்ஸ்ல வந்துட்டு பிரிமிட்டிவ், நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு 2 டைப்ஸ் பார்த்திருப்போம். பிரிமிட்டிவ்ஸ்ல என்னெல்லாம் பார்த்திருப்போம்? நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், பூலியன், அப்புறம் நல், அன்டிஃபைன்ட் எல்லாம் பார்த்திருப்போம். சிம்பிள், பிக் இன்ட் இதெல்லாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் நான் சொல்ல சொல்ல நீங்க நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸா இருக்கும்.
அதெல்லாம் வந்துட்டு பிரிமிட்டிவ்ல பார்த்திருக்கோம். நான் பிரிமிட்டிவ்ல ஒரே ஒரு டேட்டா டைப் தான் பார்த்திருக்கோம். அதுல வந்து என்ன பார்த்திருப்போம்னா ஆப்ஜெக்ட் பார்த்திருக்கோம். ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரி. என்னது இப்போ இங்க போயிட்டு ஆப்ஜெக்ட்ஸ மட்டும் நான் இது காமிக்கிறேன். நம்பர்ஸ் உங்களுக்கு அது தெரியும். நம்பர்ஸ்னா நார்மலா நம்ம நம்பர் ஸ்ட்ரிங்ஸ்னா டபுள் கோட்ஸ்லயோ, சிங்கிள் கோட்ஸ்லயோ நம்ம மென்ஷன் பண்றோம்னா, அத நம்ம வந்து ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவோம். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ வந்து பூலியன் சொல்லுவோம். நல்லுன்னா எதுவுமே வேல்யூவே டிக்ளேர் பண்ணலன்னா நம்ம நல்லுன்னு சொல்லுவோம். அதே மாரி அன்டிஃபைன்டுனா இப்போ ஒரு எம்ப்டி பிளாக் நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, அத வந்து நம்ம அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். அண்ட் தென் பிக் இன்ட் அப்டின்னா, ரொம்ப பெரிய நம்பர்ஸ்லாம் நம்ம டிக்ளேர் பண்ண போறோம் அப்டின்னா, அத வந்துட்டு பிக் இன்ட் டேட்டா டைப்ல நம்ம வந்து குடுப்போம். ஓகேவா? சோ அந்த மாரி டேட்டா டைப். இப்ப ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்னா எப்டி இருக்கும்? டிக்ஷனரி மாதிரி இருக்கும். கீ வேல்யூ பேர்ஸ்ல இருக்கும். இப்போ கான்ஸ்ட் பெர்சன் அப்டின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே. அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஸ்க்வேர் பிராக்கெட் கர்லி பிரேசஸ் நெனைக்கிறேன். கர்லி பிரேசஸ்க்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நேம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு, நேம்ல வந்துட்டு நான் என்ன குடுத்துக்கலாம் அப்படின்னா, ராஜ் அப்படின்னு நான் நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் தென் ஏஜ் வந்துட்டு அவங்களுக்கு 20 இப்படி குடுத்துக்கிறேன்னா, சோ இது என்னது? ஒரு கீ, அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ. டிக்ஷனரில இப்படிதானே இருக்கும். ஒரு கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குமா? சோ அந்த மாதிரி நம்ம குடுக்குறது தான் நம்மளுக்கு தான் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட்ல உள்ள சின்டாக்ஸ். அண்ட் தென் டைப் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்ப கன்சோல் டாட் லாக்ல வந்துட்டு டைப் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் எனக்கு என்ன பண்ணும்? ஒய்யோட டைப் வந்து ரிட்டர்ன் பண்ணும். டைப் ஆஃப் நம்பர் ரிட்டர்ன் பண்ணிருக்கா. ஒய் நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 16 கொடுத்துருக்கேன். சோ அதோட டைப் நான் ரிட்டர்ன் பண்ண சொல்லும்போது அது வந்து நம்பர் அப்படின்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இதை வந்துட்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேற என்ன டாபிக் படிச்சிருப்போம் அப்படின்னா டைப் கன்வர்ஷன்லயே நான் இப்ப டைப் ஆஃப் யூஸ் பண்ணி டைப் வந்து கண்டுபிடிச்சேன்ல. சோ அதே மாதிரி ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒண்ணு இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், இன்னொன்னு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்னா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அதோட டைப்ப அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். அது இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னா மேனுவலா நம்ம கன்வெர்ட் பண்றது. ஓகே. இப்ப நான் ரெண்டுத்துக்கும் ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நான் இங்க வந்து லெட் ரிசல்ட்னு ஒண்ணு டிக்ளேர் பண்றேன். ஓகே. சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இந்த ரிசல்ட்ல நான் 2 ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து அப்படின்னு நான் இங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். ஓகே. பிளஸ் 2. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு நம்பரை ஆட் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்ட்ரிங்கோட நம்பரை ஆட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அது என்ன பண்ணும்னா, அதுக்கு அடுத்து இந்த 2 இருக்குல்ல, 2ங்கிறது நம்பர். சோ அந்த நம்பர என்ன பண்ணும்னா, அதுவே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி, இப்போ நீங்க இந்த 2க்கு பதிலா, ஆ இந்த 2க்கு பதிலா நான் இங்க வந்துட்டு BERன்னு ஒரு ஸ்ட்ரிங் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எனக்கு அவுட்புட்ல எப்படி பிரிண்ட் ஆகும்? நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகுமா? அதே மாதிரி இங்க என்ன பண்ணும்னா, ஜாயின் பண்ணிரும். ஓகே. இங்க ஆட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணும்னா, num2 அப்படின்னு என்ன பண்ணிருக்கு? ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு நம்பர ஜாயின் பண்ணி எழுதிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நான் நம்பரா குடுத்தத, அது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் மூலியமா அந்த சிஸ்டமே அந்த 2ங்கிறத நம்பர ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி நம்மோட ஜாயின் பண்ணி எழுதிட்டு. சோ இது வந்துட்டு இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்னா என்ன அர்த்தம்? இதே இடத்துல நான் வந்துட்டு ஒரு நம்பர வந்து கன்வெர்ட் பண்ணனா, நானா கன்வெர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிசல்ட்ல வந்துட்டு நானா என்ன பண்றேன்னா, நம்பர் நம்பர் ஆஃப் ட்ரூ. எனக்கு இங்க என்ன பிரிண்ட் ஆயிருக்கு?
1. ட்ரூங்கிறது என்னது? ஒரு பூலியன் வேல்யூ. ட்ரூ, ஃபால்ஸ்ங்கிறது ஒரு பூலியன் வேல்யூ. சோ அந்த பூலியன் வேல்யூ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நம்பரா நான் தான் இங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எதை யூஸ் பண்ணி? நம்பர்ங்கிறது ஒரு பில்டிங் ஃபங்ஷன். சோ இதே ஸ்ட்ரிங்காவும் நான் மாத்தலாம். அப்பனா என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேல்யூ குடுத்து, ஒரு நம்பரையோ, இல்ல ஒரு வேற ஏதாவது ஒரு டேட்டா டைப்ல உள்ளதையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரிங்காவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நான் என்ன பண்றேன்? நம்பர், ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன நான் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்ட நானா அதோட டைப்ப சேஞ்ச் பண்ணா, அதுக்கு பேரு தான் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். ஓகே. புரிஞ்சுது தானே இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம்? படிச்ச மாதிரி இருக்கா? சோ அடுத்து வந்துட்டு லூப் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். சோ லூப்ல வந்துட்டு என்னெல்லாம் பார்த்திருப்போம் அப்படின்னா, வழக்கமா நம்ம யூஸ் பண்ற ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, டூ வைல் லூப்பு, எல்லா லூப்ஸுமே பார்த்திருப்போம். சோ அதுல புதுசா ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிச்ச லூப்ஸ மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒண்ணு என்ன படிச்சிருப்போம்னா, ஃபாரின் லூப் படிச்சிருப்போம். இன்னொன்னு ஃபார் ஆஃப் லூப் படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து இன்ஃபைனைட் லூப் படிச்சிருப்போம். சோ ஃபாரின் லூப்னா என்னது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள நீங்க வந்து ஐட்ரேட் பண்றீங்க. லூப்ஸ்னாலே என்னது? எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? திருப்பி திருப்பி ஒரு எலமெண்ட்ட பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ i இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப நான் இங்க எழுதுறேன். இப்போ ஒரு அரே இருக்கு. இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸையா நம்ம வந்துட்டு என்டர் பண்ணி, ரிப்பீட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இப்போ 1 டூ 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் i இஸ் ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் 5, i பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்ன பண்ணும்? எனக்கு வந்து i is 0ல இருந்து பிரிண்ட் பண்ண ஆகும். 0, 1, 2, 3, 4 அப் டு என்னது? 4 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ அது வரைக்கும் என்ன ஆகும்? அந்த லூப் திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். சோ இதுக்கு தான் நம்ம வந்து நார்மலா லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இதுல ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார் லூப்னா அதுல வந்துட்டு இனிஷியலைசேஷன் இருக்கும், அண்ட் தென் கண்டிஷன் இருக்கும், அப்புறம் இன்கிரிமெண்ட் இருக்கும். ஆனா ஒயில் லூப்ல அப்படி வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்டே கண்டிஷன் மட்டும் இருக்கும், அப்புறம் செட் ஆஃப் கோட் இருக்கும், லாஸ்டா அதை இன்கிரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒயில் லூப்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்மளோட கோடுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்குவோம்? ஃபார் லூப் இல்ல ஒயில் லூப்க்கு போய்க்குவோம். டூ ஒயில் லூப் எப்ப யூஸ் பண்ணுவோம்? எனக்கு அட்லீஸ்ட் அந்த லூப் ஒன் டைமாவது எக்ஸிக்யூட் ஆயிட்டு தான் கண்டிஷனே செக் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? டூ ஒயில் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? டூல குடுத்துட்டு நமக்கு வந்து ஒன் டைம் அது எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒயில் கண்டிஷன் குடுத்துருப்போம். அப்படிதானே? டூன்னு குடுத்து ஒரு கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி செட் ஆஃப் கோட் குடுத்துருப்போம். லாஸ்டா ஒயில் லூப் ஒயில் அப்படின்னு போட்டு கண்டிஷன் வந்துட்டு ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்டிஷனே குடுத்துருப்போம். சோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நான் வந்து டூ ஒயில் லூப் யூஸ் பண்ணுவேன். ஃபார் இன் ஃபார் ஆஃப் நமக்கு இங்க புதுசு. சோ ஃபார் இனும் ஃபார் ஆஃப் எப்படின்னா, ஃபாரின்ங்கிறது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபாரின் யூஸ் பண்ணுவேன். நான் இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதுறேன். நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படிதானே? ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும்னா கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும். இங்கே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருந்தோம்ல, ஆப்ஜெக்டே எடுத்துக்கலாமா? சோ நான் இங்க வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். சோ அத நான் வந்துட்டு மென்ஷன் பண்றது வந்துட்டு லெஃப்ட்ல மென்ஷன் பண்ணிக்கணுமா? ஓகே. சோ இப்ப நான் இது என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபார்ல ஃபார் லூப்ல ஃபாரின் லூப்ல லெட் கீ, நான் என்ன சொன்னேன்? கீ வேல்யூ பேர்ஸ் தானே? சோ ஒவ்வொரு கீயும் என்ன நேம் வச்சிருக்கேன்னா பர்சன் அப்படின்னு நேம் வச்சிருக்கேன்னா, சோ பர்சன் அப்படின்னு நேம் வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ல உள்ள கீஸையும் நான் என்ன பண்ண போறேன்னா விசிட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் கீ என்னது? நேம். நேமுக்குள்ள போகும். அடுத்து என்ன பண்ணும்? ஏஜுக்குள்ள போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கீக்குள்ளேயும் போகும். ஓகே. போயிட்டு எனக்கு அந்த என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கீ அதோட வேல்யூ ரெண்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்ப நான் இங்க எனக்கு எத்தனை கீ இருக்கோ ஒவ்வொரு கீக்குள்ள இப்ப ஏஜ்னு வச்சிருக்கேன்னா ஏஜுக்கு அப்புறம் நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஜெண்டர்னு கொடுத்து
அவங்களுக்கு வந்துட்டு எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறவா. அப்புறம் அவங்களோட ஜெண்டர் கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு எத்தனை கீஸ் இருக்கு? 3 கீஸ் இருக்கா? சோ 3 கீஸ் இருக்கும்போது ஒவ்வொரு கீஸ்குள்ளயா போயிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும்போது எப்படி பிரிண்ட் ஆகும்? அந்த கீ சமா அந்த கீயோட வேல்யூ. அப்போ பர்சன் இருக்கா? சோ பர்சன்ல உள்ள அந்த கீயோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணும். இது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாக்கலாம். இனி மிஸ்டேக் இருக்கா? எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? ஒவ்வொரு கீ அப்புறம் அதோட வேல்யூ, அடுத்து ஒரு கீ அதோட வேல்யூ, அடுத்து ஒரு கீ அடுத்து ஒரு வேல்யூ. இப்போ ஃபாரின் லூப் யூஸ் பண்ணனா அது என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள போயிட்டு அங்க எத்தனை கீஸ் இருக்கோ ஒவ்வொரு கீஸ்குள்ளயும் என்ட்ராகி அதோட வேல்யூஸ் அதோட கீஸையும் சேர்த்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள உள்ள எலமெண்ட்ஸ் ஒவ்வொன்னையா எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணணும்னா நான் ஃபாரின் யூஸ் பண்ணுவேன். ஃபார் ஆஃப் எப்ப யூஸ் பண்ணுவேன்னா இதே இடத்துல ஒரு அரேஸ் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணிருந்தேன்னா கீ ஆப்ஜெக்ட்க்கு என்னது கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோமா, அரேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி அரேஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த அரேஸ்ல உள்ள ஒவ்வொரு வேல்யூஸையும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். வேல்யூ ஆஃப் அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபார் ஆஃப் இருக்குல்ல, சோ அதனால இங்க வந்து வேர்ட் நம்ம வந்துட்டு ஆஃப். சோ அந்த அரேஸ்ல உள்ள ஒவ்வொரு வேல்யூஸையும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணுவேன். ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது ஃபாரின், அப்புறம் அரேஸ் வரும்போது ஃபார் ஆஃப். ஓகே. இப்போ எனக்கு வந்துட்டு இதுல உள்ள எல்லா வேல்யூஸும் ஒவ்வொன்னா பிரிண்ட் ஆயிருக்கா. 1 2 3 4 5 கீழே 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 ஒவ்வொன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி அரேஸ் வரும்போது ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது ஃபாரின் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இன்ஃபைனைட் லூப். இன்ஃபைனைட் லூப்னா என்ன அர்த்தம்னா இப்ப நான் ஃபார் லூப்ல கண்டிஷன் கொடுப்பேனா இங்க லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துக்கிறேன். எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5 அசைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அசைன் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒயில் லூப் உள்ள கண்டிஷன் கொடுக்கணுமா, கண்டிஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன ஆகும்? நான் இங்க ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணும் போதே என்ன இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அப்ப எக்ஸோட வேல்யூ இங்க என்னதான் இருக்கு? 5 தான் இருக்கு. சோ எனக்கு என்ன ஆகும்னா இந்த எக்ஸிக்யூட்ங்கிறது இன்ஃபைனைட் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கண்டிஷன் என்ன ஆகாது? ஃபால்ஸாவே ஆகாது. சோ அந்த மாதிரி நம்ம தப்பா கண்டிஷன் கொடுத்து அந்த லூப் திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட்டே ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்ஃபைனைட் லூப்னு சொல்லுவோம். இந்த 3 லூப் கான்செப்ட் வந்து நம்ம புதுசா படிச்சிருக்கோம். ஓகே. சோ இது போக என்ன படிச்சோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்றது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அரே மெத்தட்ஸ் படிச்சோம், அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் படிச்சோம். இந்த அரே மெத்தட்ஸும் ஈவெண்ட்ஸையும் நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி கோயிஸ்டிங் பாத்திரலாம். இது வரைக்கும் பேசிக்ஸான உங்களுக்கு புரிஞ்ச கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் அப்படிதானே. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் சொல்லிட்டேன். கோயிஸ்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஈவெண்ட்ஸ் அண்ட் தென் அரே மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம் தானே? எனி டவுட்ஸ்? No, ma'am. ஓகே. சோ ஹோல்ஸ்டிங் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு நீங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஹோல்ஸ்டிங் கான்செப்ட் இஸ் ஈஸி, ரொம்ப ஈஸி. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. சோ இதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா வழக்கமா நீங்க வந்துட்டு
எனக்கு வந்து எக்ஸ வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து நான் வேரியபிள் வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 5 கன்சோல் டாட் லாக்ல எக்ஸ் இப்படிதான் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படிதானே? இப்ப எனக்கு அவுட்புட்ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கணும்? ஒன் செகண்ட் நான் ரன் பண்ணிட்டு இப்ப எனக்கு அவுட்புட்ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? 5 பிரிண்ட் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். எக்ஸ்ங்கிற வேரியபிள அதை வேர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்ப நான் அவுட்புட் பிரிண்ட் ஆயிட்டு சோ எனக்கு வந்துட்டு கரெக்டா வருது. இப்படிதான் நம்ம நார்மலா இனிஷியலைஸ் பண்ணி இதுக்கு பேர் என்னது? இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷனுக்கும் டிக்ளரேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்திரலாம். இப்போ நான் ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா நான் வெறும் என்ன பண்ணுவேன்னா வேர் எக்ஸ் இதான் டிக்ளரேஷன். இனிஷியலைசேஷன்னா அந்த வேரியபிள டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? இனிஷியலைசேஷன். ஓகே, இப்போ இப்ப இங்க வேல்யூவை டிக்ளேர் பண்ணிருக்கிறதுனால நான் கீழே வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நான் எடுத்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா கன்சோல் டாட் லாக்ல எக்ஸ பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனா நான் இன்னும் என்ன பண்ணல? எதையுமே இன்னும் டிக்ளேர் பண்ணல. நான் கீழே தான் என்ன பண்றேன்னா ஒன்ஸ் நான் அதை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? டிக்ளரே பண்ணிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இப்ப எப்படின்னா எரர் அடிக்கணும் அப்படிதானே? நான் என்ன பண்ணிருக்கேன்? டிக்ளேர் பண்ணாமலே நான் என்ன பண்ணிருக்கேன்? அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க பைத்தான் எடுத்தாலோ இல்ல சி ப்ரோக்ராமிங்லயோ ஒரு எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணாம நீங்க அதை பிரிண்ட் பண்ணீங்கனாலோ இல்ல அதை வந்து வேற ஒரு ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும் தானே? the element is x is not declared, x is not, y is not defined அப்படின்னு எரர் அடிக்கும். பட் உங்களுக்கு இங்க எரர் அடிக்காது. அன்டிஃபைன்ட் அப்படின்னு தான் வரும். தட் மீன்ஸ் என்னது? அதுக்கு வேல்யூ நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணல. எக்ஸ்ன்னு தான் டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். ஏதாவது இனிஷியலைஸ் பண்ணிருக்கேனா? எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணல. அதனால அது அன்டிஃபைன்டுன்னு தான் வருதே தவிர அங்க நமக்கு என்ன அடிக்கல? எரர் அடிக்கல. ஓகேவா? இதுக்கு பேரு தான் போஸ்டிங். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தேன்? வேரியபிள் எக்ஸ மேல கொடுத்திருந்தேனா இதே இத ஃபர்ஸ்ட் வேர் எக்ஸ மேல கொடுத்திருக்கேன். வெயிட் a minute. நம்ம இப்ப கண்டினியூ. ஓகே, நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சோ சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தேன்? அந்த வேரியபிள் எக்ஸ மேல கொடுத்திருந்தேனா சோ அப்போ எனக்கு என்ன மேல கொடுத்திருந்தாலும் எனக்கு அன்டிஃபைன்டு தான் வருது. இதுக்கு பேரு தான் ஹோஸ்டிங். ஈவன் நீங்க அந்த எலமெண்ட்டை டிக்ளரே பண்ணாம கூட அந்த எலமெண்ட்டை நீங்க கால் பண்ணாலும் எந்த ஒரு எரரும் இல்லாம அந்த எலமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்? இதுக்குதான் ஹோஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது எப்படி கன்சிடர் பண்ணிக்கும்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இது. இதுல மட்டும்தான் இந்த ஹோஸ்டிங் இருக்கு. இந்த சிலயோ பைத்தான்லயோ நீங்க ஒரு எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணாம அதை பிரிண்ட் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு எரர் அடிக்கும். பட் இங்க அந்த எரர் வராது. இது என்ன பண்ணிக்கும்னா இந்த வேரியபிள் எக்ஸ மேல பிரிண்ட் பண்ணாது. மீன் அந்த கன்சோல் டாட்டுக்கு லாகுக்கு முன்னாடி நீங்க டிக்ளேர் பண்ணா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுமோ அதே மாதிரிதான் அதை நீங்க வந்துட்டு அந்த கன்சோல் டாட் லாகுக்கு அப்புறம் டிக்ளேர் பண்ணாலும் அது அதே மாதிரிதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டிக்ளரேஷன் அதுவே என்ன பண்ணிக்கும்? மேல போய் எடுத்துக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க ஒரு வேரியபிள எங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் சரி அது வந்து மெமரியில போய் அலோகேட் ஆயிரும். சோ ஈவன் நான் இந்த எலமெண்ட்டை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கன்சோல் டாட் எக்ஸ்ல வந்துட்டு நான் கால் பண்ணாலும் இது என்ன ஆயிருக்கும்னா மெமரியில போய் ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால அலோகேட் ஆயிருக்கிறதுனால அந்த கன்சோல் டாட் லாக்ல அது எடுத்துட்டு வந்துரும். சோ நமக்கு இந்த மாதிரி எரர் ப்ராப்ளம்ஸ் இங்க வராது. இதுக்கு பேர் தான் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல. இன்னும் நம்ம டீப்பா பார்ப்போம். ஓகே, சோ இதுதான் வந்துட்டு ஹோஸ்டிங். சோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு ஓகே, இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்க. இப்போ என்ன அவுட்புட் வரும்?
இவ்வளவு நேரம் எக்ஸுக்கு நான் என்ன சொன்னேன்னா வேல்யூ டிஃபைன் பண்ணாதனால அன்டிஃபைன்டுன்னு வந்துச்சு. பட் நம்மளுக்கு எரர் வரல அப்படின்னு சொன்னேன். இப்ப நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வச்சிருக்கேன். இப்ப நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்? 10ன்னு வரும் மேம். 10ன்னு வரும் தான் நம்ம நினைப்போம். ஆனா இப்ப இங்க என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ இங்க அன்டிஃபைன்டுன்னு தான் வருது. ஏன் இங்க 10ன்னு அவுட்புட் வர மாட்டுக்கு? நம்மளுக்கு ஹோஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. அப்போ ஹோஸ்டிங் வந்து சப்போர்ட் பண்ணும்ல. அப்போ மெமரியில அலோகேட் ஆகுதுன்னா, இங்க 10ம் போய் அலோகேட் ஆயிருக்கணும். அலோகேட் ஆனதுனால நம்ம அந்த எலமெண்ட்ட கால் பண்ணாலும் அதுக்கு 10ன்னு வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா ஹோஸ்டிங் வந்துட்டு டிக்ளரேஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இனிஷியலைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது. சோ நீங்க இங்க வந்துட்டு வேரியபிள் எக்ஸ முன்னாடி டிக்ளேர் பண்ணலனாலும் என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடி வேரியபிள் வந்துட்டு அலோகேட் ஆகுறதுனால உங்களுக்கு அன்டிஃபைன்டுன்னு வந்துரும். ஆனா இனிஷியலைசேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட்டே இனிஷியலைஸ் பண்ணிருக்கணும். டிக்ளரேஷன் என்ன பண்ணிக்கலாம்? console.logக்கு அப்புறம் கூட நம்ம டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். ஆனா இனிஷியலைசேஷன் வந்துட்டு நீங்க முன்னாடியே பண்ணிருக்கணும். இனிஷியலைசேஷனுக்கு ஹோஸ்டிங் சப்போர்ட் பண்ணாது. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிரும்னா 10 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? இனிஷியலைசேஷன் முன்னாடியே பண்ணிருக்கணும். டிக்ளரேஷன் அப்படி கிடையாது. நீங்க அந்த எலமெண்ட்ட வந்துட்டு கால் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன் இனிஷியலைசேஷன் சப்போர்ட் பண்ணல, இது சப்போர்ட் பண்ணுது? எஸ் மேம். ஓகே. சோ இனிஷியலைசேஷன் சப்போர்ட் பண்ணாது. இதுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகே? இப்போ இது வரைக்கும் நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிட்டு இருந்துச்சு? அன்டிஃபைன்டுன்னு பிரிண்ட் ஆயிட்டு இருந்துச்சா? இந்த வேர்க்கு பதிலா நான் இப்ப இந்த எக்ஸ லெட்ல டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு என்ன வரணும் அவுட்புட்? இவ்வளவு நேரம் அன்டிஃபைன்டுன்னு வந்துச்சு. இப்போ நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் வரணும்னு தான் நினைப்போம். ஆனா இப்ப நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா, எரர் அடிக்கும். சோ ஹோஸ்டிங் என்ன பண்ணாது? லெட்ல நீங்க எலமெண்ட்ட டிக்ளேர் பண்ணியிருந்தாலும், அது போயிட்டு மெமரியில போய் அலோகேட் ஆகாது. சோ ஹோஸ்டிங் இனிஷியலைசேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணாது, லெட்டுக்கும் சப்போர்ட் பண்ணாது. வேர்ல டிக்ளேர் பண்ணிருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்து ஃபங்ஷன். இவ்வளவு நேரம் ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு தானே அது சப்போர்ட் பண்ணும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஃபங்ஷன் டிக்ளரேஷனுக்குமே ஹோஸ்டிங் சப்போர்ட் பண்ணும். அது எப்படி பார்க்கலாமா? வழக்கமா நம்ம ஒரு ஃபங்ஷனை டிக்ளேர் பண்றோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபங்ஷன் ஹாய்ஸ்ட்ன்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க வந்துட்டு console.logல போயிட்டு வெல்கம் அப்படின்னு ஒரு ஃபங்ஷனை கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்ணுவோம் ஃபங்ஷன்ல? இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஃபங்ஷனை கால் பண்ணணும். வெரி குட். ஃபங்ஷனை கால் பண்ணணும் அப்படிதானே? சோ நான் ஃபங்ஷனை இங்க கால் பண்றேன். ஓகே. ஃபங்ஷனை கால் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகணும்? வெல்கம்ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இந்த ஃபங்ஷனை டிக்ளேர் பண்ண உடனே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஃபங்ஷனை கால் பண்ணியிருக்கேன். பட் ஹோஸ்டிங் இருந்தா நான் என்ன பண்ணிடலாம்? அந்த ஃபங்ஷனை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே நான் அந்த ஃபங்ஷனை கால் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணும்? ஃபங்ஷன் வந்துட்டு ஹோஸ்டிங்க சப்போர்ட் பண்றதுனால, இப்போ நமக்கு அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி நீங்க வேற வந்துட்டு டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே console.logல அந்த எக்ஸ பிரிண்ட் பண்ணப்போ அந்த எக்ஸ் அன்டிஃபைன்டு பிரிண்ட் ஆச்சோ, அதே மாதிரி ஒரு ஃபங்ஷன் வந்துட்டு நீங்க அத டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அத கால் பண்ணாலும் என்ன ஆகும்? அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சோ ஃபங்ஷனும் வேரியபிள் டிக்ளரேஷன்ல நீங்க வேர்ல டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அது என்ன பண்ணும்? ஹோஸ்டிங் சப்போர்ட் பண்ணும். ஆனா இது சப்போர்ட் பண்ணாது. எதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது? லெட் சப்போர்ட் பண்ணாது. இனிஷியலைசேஷனும் ஹோஸ்டிங் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? எஸ் மேம். இவ்வளவுதான் ஹோஸ்டிங். ஓகேவா? நான் இது வந்துட்டு பிபிடி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாம ஃபர்ஸ்டே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். ஓகே. சோ இந்த தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம ஒவ்வொன்னு இங்க உள்ள எக்ஸாம்பிள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனாலும் அத பார்க்காதீங்க. நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸாம்பிள மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. சோ இத தான் இங்க குடுத்திருக்காங்க. இப்ப இந்த வேர்ட நீங்க ரீட் பண்ணீங்கன்னா புரியும்.
So is a mechanism where variable and function declaration are moved to the top. இப்போ அத நீங்க வந்து கீழ டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அது என்ன பண்ணிக்கும்? அது வந்து டாப்ல கொண்டு போயிட்டு டிக்ளரேஷன் உங்களோட கன்சோல் டாட் லாகுக்கு கீழ இருந்தாலும், அது வந்து டாப்ல இருந்தா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுமோ, அதே மாரி தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சோ அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து வேரியபிள் அண்ட் தென் ஃபங்ஷன் டிக்ளரேஷன்ல மட்டும் சப்போர்ட் பண்ணும். சோ அதுல வந்துட்டு எங்க கண்டிஷன்லாம் குடுத்திருக்காங்க. சோ டிக்ளரேஷன் வந்துட்டு இனிஷியலைசேஷனுக்கு கிடையாது. டிக்ளரேஷன்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹோஸ்டிங் சப்போர்ட் பண்ணும்னு பார்த்தோம். அதே மாரி ஃபங்ஷன வந்துட்டு கால் பண்றதுக்கு வந்துட்டு முன்னாடியே ஃபங்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபங்ஷன கால் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிளே என்ன பண்ணிக்கலாம், அத டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த வேரியபிள கால் பண்ணி அத ப்ராசஸ் பண்ணி கோட எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ம். இன்னொரு ஒரு இது இருக்கு. மெயினா இதுதான். டிக்ளரேஷனுக்கு கிடையாது. சாரி இனிஷியலைசேஷனுக்கு கிடையாது. டிக்ளரேஷனுக்கு தான் ஹோஸ்டிங் வந்து சப்போர்ட் பண்ணும். இதான் அந்த சிம்பிளா குடுத்திருக்க எக்ஸாம்பிள். ஒரு டிக்ளேர் பண்றோம் ஒரு எலமெண்ட்ட அண்ட் தென் அசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்ட பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஒரு வேரியபிளோட லைஃப் சைக்கிள். ஆனா நம்ம ஹோஸ்டிங் யூஸ் பண்றதுனால என்ன பண்ணிடலாம், எடுத்த உடனே நம்ம கன்சோல் டாட் லாக்ல ஏ அப்படின்னு குடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கீழ வேர் ஏ அப்படின்னு நம்ம குடுக்கலாம். இங்க பாருங்க, இங்க வந்துட்டு ஏவ வந்து 10 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப இத வந்து ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? ஏவ வந்து வேர்னோ, இல்ல லெட்னோ ஏதாவது டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? எதுவுமே டிக்ளேர் பண்ணல. சோ எதுவுமே நீங்க டிக்ளேர் பண்ணல அப்படின்னா, அது என்ன எடுத்துக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா வேர்ல கன்சிடர் பண்ணிக்கும். சோ வேர் கன்சிடர் பண்ணிக்கும்போது என்ன பண்ணும்? அங்க நமக்கு வந்துட்டு ஹோஸ்டிங் வந்து சப்போர்ட் பண்ணும். சோ ஹோஸ்டிங் சப்போர்ட் பண்ணதுனால 10ல பிரிண்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும். இத பார்க்காதீங்க. நான் சொல்லிக் குடுத்தத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். இங்க வந்துட்டு நான் கன்சோல் டாட் லாக் நேம்ல வந்து நேம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இங்க நான் வந்து லெட்ல இந்த நேம டிக்ளேர் பண்ணதுனால எனக்கு என்ன ஆகுது? ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஏன்னா லெட் வந்து ஹோஸ்டிங் சப்போர்ட் பண்ணாததுனால, இங்க எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஓகே. இங்க எனக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்டின்னா, கன்சோல் டாட் லாக்ல வந்துட்டு நான் நேம டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆ இங்க எப்படி அன்டிஃபைன்டுன்னு வருது அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபங்ஷன். அதனால நமக்கு வந்துட்டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது. இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பார்க்காதீங்க. நான் சொல்லிக் குடுத்ததே ஃபர்ஸ்ட்டு நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலி லெட் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால நம்மளுக்கு எரர் தான் அடிக்கும். லெட் வச்சு எழுதினீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா எரர் தான் அடிக்கும். ஸோ இங்க இங்க எக்ஸிக்யூட் ஆகும்போது எரர் அடிக்குதா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்னது எரர் தான் அடிக்கும். வேர் வச்சு பண்ணும்போது தான் நம்மளுக்கு எரர் அடிக்காது. இப்ப இது இது வந்து நம்ம ஃபங்ஷன்ல நம்ம படிச்சது தானே. ஸோ வந்து ஃபங்ஷன் ஃபன்னுன்னு ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்காங்க. ஆ ஃபங்ஷன்லயே இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகே. இந்த ஃபங்ஷன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிக் குடுத்தது தானே. ஸோ ஃபங்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஃபன்னுன்னு வச்சிருக்கோம் அந்த ஃபங்ஷனுக்கு. ஸோ அந்த ஃபங்ஷன் என்னது டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஃபங்ஷன இங்க கால் பண்ணிட்டோம். ஸோ ஆனாலும் என்னது ஃபங்ஷன் இஸ் கோஎஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த கன்சோல் டாட் லாக்ல உள்ளது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஏன்னா ஃபங்ஷன வந்துட்டு ஹோஸ்டிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபங்ஷன கால் பண்ணாலும் நம்மளுக்கு எரர் அடிக்காம இங்க வருது. ஓகே. ஓகே. பட் இங்கேயும் ஃபங்ஷன நீங்க 2 டைப்ல டிக்ளேர் பண்ணலாம். இப்படியும் ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணலாம். இன்னொரு டைப்லயும் டிக்ளேர் பண்ணலாம். எப்படின்னா, ஆரோ ஃபங்ஷனாவும் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. சோ வேர் இதுவும் ஃபங்ஷன் டிக்ளரேஷன் தான். ஓகே. இப்ப நான் போயிட்டு போயிஸ்ட் அப்படின்னு கால் பண்றேன்.
வெல்கம் பிரிண்ட் ஆயிருக்கா? ஃபங்ஷன நீங்க ஃபங்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணி அப்படிதான் பண்ணணும்னு இல்ல. இதுக்கு வந்து ஆரோ ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்படியும் நீங்க ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா, ஹோஸ்ட் சப்போர்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க ஃபர்ஸ்ட்டே என்ன பண்றேன், ஹோஸ்ட் அதே மாதிரி நம்ம நார்மலா ஃபங்ஷன் டிக்ளேர் பண்ணியிருந்தா எப்படி ஃபர்ஸ்ட்டே கால் பண்ணுவோம், அதே மாதிரி ஹோஸ்ட் சப்போர்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கிறேன். பட் இங்க எனக்கு என்ன ஆயிருக்கு? எரர் அடிச்சிருக்கு. சோ ஃபங்ஷன் டிக்ளரேஷன்லயுமே இந்த மாதிரி நீங்க ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, இங்க வந்துட்டு ஹோஸ்டிங் சப்போர்ட் ஆகாது. சோ ஹோஸ்டிங் வந்துட்டு வேரியபிள் டிக்ளரேஷன்லயும், ஃபங்ஷன் டிக்ளரேஷன்லயும் சப்போர்ட் ஆகும். எப்போ அப்டின்னா, வேரியபிள் டிக்ளரேஷன்ல நீங்க வேர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணா ஹோஸ்டிங் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஃபங்ஷன் டிக்ளரேஷன்ல நீங்க ஃபங்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணீங்கன்னா, ஹோஸ்டிங் சப்போர்ட் ஆகும். மத்தபடி சப்போர்ட் ஆகாது. சோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. லாஸ்ட் ம் பிபிடில அதுதான் குடுத்திருப்பாங்க. ஓகே. இங்க வந்துட்டு ஃபன் இஸ் நாட் அ ஃபங்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா இங்க வந்துட்டு ஆரோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணும்போது இங்க எரர் அடிக்குது. ஓகே. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது தானே மோஸ்ட்லி? எனி டவுட்? நோ மேம். ஓகே. சோ ஆல்ரெடி நான் சொன்ன டாபிக்க கொஞ்சம் நோட்ஸ் எதுவும் எடுத்திருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. நாளைக்கு அவங்க வந்த உடனே இன்னும் வந்து நாளையிலேருந்து ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்ப்போம். இன்னைக்கு அவங்கள ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்க சொல்லுங்க. அரே மெத்தட்ஸும் அண்ட் தென் ஈவென்ட்ஸும் இருக்கு. அத இன்னும் 4 மினிட்ஸ் தான் இருக்கு. நான் 4 மினிட்ஸ்க்குள்ள லைட்டா சொல்றேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. சொல்லவா? ஓகே மேம். அரே மெத்தட்ஸும் ஈவென்ட்ஸும் நான் ஆல்ரெடி இந்த பிபிடியும் எடுத்து வச்சிருந்தேன். இந்த பிபிடி பார்த்தாலே இல்லன்னா என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்களா, சென்ட் பண்ணியிருப்பாங்களா எப்படியும் பிபிடி. சோ அந்த பிபிடில போயிட்டு ஜஸ்ட் நான் ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் இவ்வளவுக்குள்ள திருப்பி போய் பாருங்க பாருங்கன்னு சொல்றேன்னா, மறந்துரும் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? அதனாலதான் திருப்பி போய் பாருங்கன்னு சொல்றேன். சோ அதுல இந்த பிபிடிய போயிட்டு பாருங்க. ஓகேவா? நீங்க எடுத்திருக்க நோட்ஸையும் அந்த பிபிடியும் கம்பேர் பண்ணி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துருங்க. அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் திருப்பி ரிமெம்பர் பண்ண மாதிரி இருக்கும். சோ அரே மெத்தட்ஸ்ல நிறைய மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம். லென்த், டூ ஸ்ட்ரிங், ஜாயின், டெலீட் நிறைய மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம். சோ அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. லென்த்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு அரேஸ் குடுத்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி அரேஸ் பார்த்தோம். சோ அந்த அரேஸ்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு கவுண்ட் பண்ணி சொல்லணும்னா, நம்ம வந்துட்டு லென்த் யூஸ் பண்ணுவோம். சோ அது என்ன பண்ணணும்னா, அந்த அரேயோட லென்த்த வந்துட்டு நமக்கு ரிப்பீட் அவுட்புட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். சோ அரே கோர்சஸ் டாட் லென்த்னா இந்த அரேயோட லென்த்த வந்து டிக்ளேர் பண்ணும். சாரி டிஸ்ப்ளே பண்ணும். அண்ட் தென் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த எலமெண்ட்ல இந்த அரேல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ஈவன் நீங்க வந்து நம்பரோ வேற ஏதோ ஒரு எலமெண்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி தர்றதுக்கு வந்துட்டு நீங்க டூ ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து ஜாயின் யூஸ் பண்ணீங்கன்னா இப்ப இங்க வந்துட்டு எல்லா எலமெண்ட்டையும் கமா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த அரேல. அதே நான் எனக்கு வந்துட்டு வேற ஒரு எலமெண்ட் பைப்லைன் சிம்பிள் இங்க யூஸ் பண்ணிருக்காங்களா, இதே மாதிரி வேற ஏதாவது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பைப்லைன் சிம்பிளோ இல்ல வந்து கோலனோ எந்த சிம்பிள்ஸ்னாலும் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா ஜாயின் யூஸ் பண்ணலாம். சோ இங்க HTML, CSS, JavaScript எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, கமா யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கத நான் இங்க பைப்லைன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், ஜாயின் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு வந்து ஜாயின் மெத்தட், அரே ஜாயின் மெத்தட். டெலீட் மெத்தட்னா என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் நம்ம எதுல யூஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். இங்க ஆப்ஜெக்ட்ஸ்ல நிறைய கீ வேல்யூ பேர் இருக்கு. சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா கன்சோல் டாட் லாக்ல டெலீட் அப்படிங்கறத கீவேர்டு யூஸ் பண்ணி அதை எம்புங்கிற அந்த ஆப்ஜெக்டோட சேலரிங்கிற கீயை மட்டும் டெலீட் பண்ணிருக்கேன். சோ அது என்ன ஆயிருக்கு, அந்த கீ மட்டும் டெலீட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கீ எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ அந்த சேலரிங்கிற கீ மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா டெலீட் ஆயிருக்கு. சோ கன்கேட் மெத்தட்னா என்னது, ரெண்டு அரேய ஜாயின் பண்ணணும்னா கன்கேட் யூஸ் பண்ணுவோம். இப்ப கன்கேட் ஆஃப் அரே 2 3 அப்படின்னா
11, 12, 13, 14 இருக்கா? ஸோ 2 அரேயே என்னது கன்கட் பண்ணி எனக்கு என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஜாயின் பண்ணும். மெயினா ஜாயின் தான் பண்ணும். இப்ப 11, 12, 13 ஓட எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்? அரே 2வையும் 3யையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ 14, 15, 16, 17, 18, 19 அப்படின்னு எல்லா அரேஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு ஜாயிண்ட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கன்கேட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃபிளாட் அப்படின்னா எதுக்குன்னா, இப்போ ஒரு அரேக்குள்ளேயே நெஸ்டட் அரே வச்சிருக்காங்க. இப்போ நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இங்க அரே. அந்த அரே வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்? ஸ்கொயர் பிராக்கெட்ல இன்னொரு ஒரு அரே. அதுக்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட்டோட இன்னொரு ஒரு அரே வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்கோமா? சோ அப்போ அரேக்குள்ளேயே நெஸ்டட் அரே இருக்கு. சோ இந்த மாதிரி நெஸ்டட் அரேலாம் எனக்கு இல்லாம, அதுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் நார்மலா எனக்கு இங்க பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவேன்? ஃபிளாட் யூஸ் பண்ணுவேன். சோ ஃபிளாட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்? அரேஸ வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஃபிளாட்டுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? டெப்த் கொடுத்துக்கலாம். மீன்ஸ் இங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அரே, அதுக்குள்ள இன்னொரு ஒரு அரே, அதுக்குள்ள இன்னொரு ஒரு அரே. அப்போ எத்தனை லேயர் இருக்கு அப்படின்னா 3 லேயர்ஸ் ஆஃப் அரே இருக்கு. நெஸ்டட் அரேல முதல்ல ஒரு அரே, அதுக்குள்ள இன்னொரு அரே, அப்ப செகண்ட் லேயர், அதுக்குள்ள இன்னொரு லேயர்ங்கிறது தேர்ட் லேயர். அப்போ 3 லேயர் இருக்கு. சோ எனக்கு 3 லேயர் வேண்டாம், 2 லேயர் மட்டும் வேணும் அப்படின்னா நான் இங்க 2 கொடுத்தேன்னா, இப்ப இந்த 6க்குள்ள இருக்கிற அந்த நெஸ்டட் அரே மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு, சோ ஃபர்ஸ்ட் அரே அண்ட் தென் அதுக்குள்ள இருக்கக்கூடிய 2 நெஸ்டட் அரேயோட நமக்கு பிரிண்ட் ஆகும். பட் இன்ஃபினிட்டின்னு கொடுத்ததுனால இருக்கக்கூடிய எல்லா நெஸ்டட் அரேயும் எடுத்துட்டு அதுல உள்ள எலமெண்ட்ஸ மட்டும் எனக்கு இங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? இதான் வந்துட்டு ஃபிளாட். சிம்பிளா என்ன கான்செப்ட் நினைவு வச்சுக்கணும்னா, நமக்கு அந்த அரேயோடக்குள்ள இருக்கிற நெஸ்டட் அரேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு எலமெண்ட்ஸ மட்டும் நமக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபிளாட் யூஸ். புஷ்னா என்னதுன்னா எலமெண்ட்ஸ ஆட் பண்றதுக்கு. ஒரு அரேக்குள்ள நம்ம புதுசா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணா புஷ் யூஸ் பண்ணுவோம். அந்த எலமெண்ட் வந்து எண்ட் ஆஃப் த அரேல தான் நமக்கு என்ன ஆகும்? ஆட் ஆகும். சோ அந்த மாதிரி தான் இங்க ஆட் ஆகிருக்கு. ஓகே. அது மாதிரி அன்ஷிஃப்ட்ங்கிறது வந்துட்டு ஒரு எலமெண்ட்ட ஸ்டார்டிங்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பாப்ங்கிறது ரிமூவ் பண்றதுக்கு. ஒரு எலமெண்டோட கடைசியில உள்ள எலமெண்ட்ஸ வந்துட்டு ஒரு அரேயோட கடைசியில உள்ள எலமெண்ட்ஸ ரிமூவ் பண்ணா பாப் யூஸ் பண்ணுவோம். ஷிஃப்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் பிகினிங்ல உள்ள எலமெண்ட்ஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட். லாஸ்ட்ல எண்ட்ல உள்ள எலமெண்ட்ஸ் ஷிஃப்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப். ஓகேவா? புஷ்னா எண்ட் ஆஃப் தி அரேல ஆட் பண்ணணும்னா புஷ். ஸ்டார்ட் ஆஃப் தி பிகினிங் ஆஃப் தி அரேல ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்ப்ளைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எலமெண்ட்ட வந்துட்டு இன்சர்ட் பண்றதுக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட இன் பிட்வீன் நம்ம ஸ்டார்டிங்ல இன்சர்ட் பண்றதுக்கும், லாஸ்ட்ல இன்சர்ட் பண்றதுக்கும் புஷ் அதுக்கப்புறம் அன்ஷிஃப்ட் மெத்தட் பார்த்தோம். அதே மாதிரி இன் பிட்வீன்ல எனக்கு இன்சர்ட் பண்ணணும்னா ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸ்லைஸ் அப்படின்னா ஒரு ஒரு அரே இருக்கு. இப்போ இப்ப இங்க வந்துட்டு எனக்கு இவ்ளோ நம்பர்ஸ் இருக்கு. நான் இதுல என்ன பண்றேன்னா 0 to 3 மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்து இன்னொரு அரேயா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்லைஸ் யூஸ் பண்ணுவேன். அப்ப இது என்ன பண்ணும்? இண்டெக்ஸ் 0ல இருந்து இண்டெக்ஸ் 3 வரைக்கும். அப்ப 0, 1, 2, 3. அப்ப என்ன பண்ணும்? 1ல இருந்து 4 வரைக்கும் உள்ள எலிமெண்ட்ஸ மட்டும் எனக்கு இதுல ஸ்லைஸ்ல வந்து நீங்க 3 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து இண்டெக்ஸ்ல வந்து -1 பண்ணிக்கும். அப்படின்னா இண்டெக்ஸ் 2 வரைக்கும் தான் இங்க எடுத்துட்டு வரும். அப்ப 0, 1, 2. அப்ப இந்த 1, 2, 3 மட்டும் நமக்கு இங்க வந்து பிரிண்ட் ஆகும். சோ இதுதான் ஸ்லைஸ். ஸ்லைஸ்னா என்னது? கட் பண்ணி எடுத்துட்டு வரும் ஒரு எலமெண்ட். ஸ்லைஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸ்லைஸ் தான் இங்க தப்பா குடுத்துருக்காங்க. ஸ்லைஸ் இல்ல, ஸ்லைஸ். ஸ்லைஸ் மீன்ஸ் கட் பண்றது தானே. சோ ஒரு அரே இருக்குன்னா ஃபுல் அரேல ஒரு பாதியை மட்டும் கட் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்து தனியா ஒரு அரேயா பிரிண்ட் பண்ணா ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். மேப் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப வேண்டாம். மேப் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் படிப்போம். இப்ப பாத்துக்கலாம். ஓகே. ஈவென்ட்ஸ்ங்கிறது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். சோ இப்போ வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. சோ கிளிக் அந்த மாதிரி நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கும். ஒரு எலமெண்ட்ட கிளிக் பண்ணா என்ன ஆக்ஷன் நடக்கணும்? ஒரு எலமெண்ட் மேல மவுஸ கொண்டு போனா என்ன ஆக்ஷன் நடக்கணும்? அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஈவென்ட்ஸ்ன்னு பார்த்திருப்போம். சோ அத ஹேண்டில் பண்ற ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஈவென்ட் ஹேண்ட்லர். ஓகே.
இப்போ ஆன் கிளிக் இப்போ கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ண போறேன். மவுஸ் எடுத்துட்டு மூவ் பண்ணும்போது எனக்கு ஒரு எலமெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஆன் மவுஸ் ஓவர் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். இதை எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப்ல மவுஸ் ஓவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்? ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணுமா? ஸோ மவுஸ் ஓவர் பண்ணும்போது எனக்கு அந்த அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுது. ஸோ இததான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீகாலுக்கு தான். ஓகே, புரிஞ்சது தானே? ஈவென்ட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு ஹோஸ்டிங்கும் பார்த்தாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் மேம். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகேவா? பிபிடியை ஜஸ்ட் பார்த்துட்டு நோட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வர சொல்லுங்க. ஓகே, ஓகே மேம். நாளையில இருந்து ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்ப்போம். ஸோ இன்பிட் ஏதாவது அவங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு எனி டவுட்ஸ் இருந்தா கிளாஸ்ல இருந்து கிளியர் பண்ண சொல்லுங்க. ஓகே, ஓகே மேம். இதோட செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.